Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம தேவ செய்திக்கு முன்பதாக இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த தேவ செய்தி கேட்க வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து நீர் பேச வேண்டிய வார்த்தைகளை பேசி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இந்த பிள்ளைகள் நிரப்பட்டும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து எங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாட்களில் நம்மை தொடர்ந்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில பாருங்க, தாவீது விதமாய் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னன்னா, தீங்கு நாட்கள் வருகிறது என்றபோது என் கர்த்தராகிய தேவன் என்னை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று அவர் விதமாய் சாட்சி சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்து மூலமா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தீங்கு நாட்களுக்கு ஆண்டவர் மறைத்து காத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பாருங்க, மறைத்தது மாத்திரமல்ல, அவர் ஒளித்து வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கூடார மறைவில் அவர் ஒளித்து வைத்திருக்கிறார். தம்மண்டையில் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். தம்மண்டையில் தன்னை பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வேத வசனத்தை வாசிக்கிறோம். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றி இருக்கிற என் சத்துருக்களுக்கு முன்பதாக மேலாக உயர்த்தப்படும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? என் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்களை உயர்த்துவது தான் அவருடைய சித்தம், உயர்த்துவது தான் அவருடைய திட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை உயர்த்த சித்தமா இருக்கிறார். எங்கெல்லாம் தீங்கு வருகிறதோ, எங்கெல்லாம் நாச மோசங்கள் பலவீனங்கள் ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் கர்த்தராகிய தேவன் உங்களை மறைத்துக் கொள்வார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை பத்திரப்படுத்தி நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. நம்ம ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஜெபிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் அதை கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டுதான் தன் பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா தீங்கிற்கும் அவர் விலக்கி காப்பாற்றிக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல பொறுத்த வரைக்கும் பிசாசானவன் எந்த நேரமானாலும் அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். அதுதான் வசனம் சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப டைமும் சான்ஸும் கிடைக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தக்கதாக அவன் கடந்து வருகிறான். பிரச்சனைகளை கொடுக்கணும், தீங்கை கொடுக்கணும், வியாதிகளை கொடுக்கணும், பலவீனத்தை கொடுக்கணும், அவன் ஒவ்வொரு முறையும் வருகிறான். ஹல்லேலூயா. ஆனா என் தேவனாகிய கர்த்தரோ நம்மை பாதுகாக்கிற விஷயத்துல ஆண்டவர் மகிமையுள்ளவராக இருக்கிறார். அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பாதுகாத்து நம்மளை ஒளித்து மறைத்து மாத்திரமல்ல, நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, சங்கீதம் 40:1-2 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென், ஹல்லேலூயா. என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் அவர் இடத்துல காத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை சுற்றி சத்துருக்கள் இருக்கிறாங்க, என்னை சுற்றி எல்லா விரோதமான காரியங்கள் இருக்கிறது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல பொறுமையோடு அமர்ந்திருந்தேன், நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவரை நோக்கி துதித்து பாடிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னை ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி என்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அந்த வசனத்துல சொல்லுகிறது, அங்கு பயங்கரமான குழியிலும் பாவ சேற்றுகளிலும் உழன்று கிடந்த என்னை என் தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றினது உண்மை என்றால், என் சத்துருக்களுக்கு மத்தியிலும் அவர் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார், அவர் என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே நாம் ஆதியில் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். உளையான சேற்றிலும் பாவத்திலும் விழுந்து கிடந்தோம். பிசாசு ஏதோ ஒரு குழியில எங்கேயோ தூக்கி போட்டு வச்சிருந்தான். ஆனா கர்த்தரோ நம்ம அது எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்ம கால்களை உறுதிப்படுத்தி ஆண்டவர் நம்மளை கண்மலையின் மேல் உயர்த்தி கொண்டு வந்து இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கும்படியாய் வைத்திருக்கிறார். பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை எல்லா காரியத்திலும் உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்,
அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம வந்து ஆதியாகமத்தில் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். கூட இருக்கிற சகோதரர்கள் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். கூட இருக்கிற சகோதரர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, அவனை வெறுமையான ஒன்று பாழ் கிணத்துல தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் அவனை தூக்கி போடுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்தது. கூட இருக்கிற சத்துருக்கள் சொந்தமே சத்ருவாய் மாறுகிறது. இன்னைக்கு சொந்தமா கூடவே இருக்கிறவர்களே சத்துருக்களாய் மாறுவது மாத்திரமல்ல, நண்பர்கள் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் சத்துருக்களாய் மாறுகிறார்னா நீங்க பயப்படாதீங்க. யார் வேணா சத்துருக்களாய் மாறலாம், ஆனா காப்பாற்ற ஒருவரே, நம்ம கண்மலையாகிய கிறிஸ்து நம்மை காப்பாற்றும்படியா நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவன் அந்த யோசேப்பை கர்த்தர் தாமே தூக்குகிறார். நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சொந்த சகோதரர்களே தண்ணீர் இல்லாத வெறும் குழி. அங்க போட்ட உடனே என் தேவனாகிய கர்த்தர் அங்க அப்படியே விடல. தம் பிள்ளைகளுக்கு என்ன நேரிட்டாலும், என்ன பயங்கரமான சூழ்நிலைகள் நேரிட்டாலும், யாருமே இல்லை என்றாலும் கர்த்தர் அவர்களை தூக்கி ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதே தேசத்திலிருந்து ஆண்டவர் அந்த பிள்ளை அங்கிருந்து ஆண்டவர் எகிப்து கொண்டு போகிறார். அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் புறஜாதி இடத்துல கொண்டு போய் அவனை நிலைநிற்க பண்ணி அவனை எல்லோருக்கும் மத்தியில் ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல, தன் சகோதரர் கண்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யாராவது பிளான் பண்ணி உங்களை குழியில போட்டிருக்கலாம், பிளான் பண்ணி ஒரு விஷயத்துல மாட்ட விட்டுருக்கலாம், பிளான் பண்ணி இந்த கடன்ல மாட்ட வச்சிருக்கலாம், பிளான் பண்ணி உங்க ஆசீர்வாதத்தை இழக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம். எந்த பிளானையும் வந்து தேவனுக்கு முன்பதாக அது நிலைக்காது. என் தேவனாகிய கர்த்தரோ நமக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்துவது தான் அவர் சித்தம். நம்மளை கண்மலையை நிற்க வைக்கிறது தான் அவருடைய சித்தமே அன்றி வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும், சத்துருக்கள் மத்தியில் என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என் தேவன் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ இப்ப இந்த நேரத்துல கூட நமக்கு வருகிற பிரச்சனைகளை பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது என் தேவன் உங்களை உயர உயர நடத்த வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, கழுகுகளுடைய குணாதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். அவைகள் மழையோ புயலோ என்ன வந்தாலும் அதுக்கு எதிரடையாய் அது கடந்து போகும். அவை எல்லாவற்றுக்கு மேலாக, மழை மேகங்களுக்கு மேலாக அது பறந்து போய் தனக்கான காரியத்தை அது பெற்றுக்கொள்ளுகிறது. அது தனக்கான உயரத்துக்கு நேராக அது கடந்து போகிறது. அல்லேலூயா. எந்த மழையும் எந்த புயலும் அந்த கழுகை வந்து தடுப்பதில்லை. அதே மாதிரி தான் தேவ பிள்ளைகளுக்கோ எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் எதுவுமே உங்களை தடை செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு கழுகைகளை போல தேவ சமூகத்தில் உயர உயர கடந்து போங்க. என் தேவன் இந்த காரியத்திலிருந்து உங்களை கடக்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் வாங்க, அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. மோசே கிட்ட கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு தெரியுமா, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ என் கிட்ட வா, அந்த வெடிப்புல உன்னை நான் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம வாசிக்கிறோம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நேர்த்தியா நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்மலை மேல உயர்த்துவேன் சொன்னார். கண்மலையின் வெடிப்பில் உன்னை வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். பாதுகாக்கிற ரட்சகர் நம்மிடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய என் தேவனாகிய கண்மலை இடத்துல வாங்க. அவர் நமக்காக அடிகளை பட்டிருக்கிறார், நமக்காக பாடுகளை பட்டார், நமக்காக தம்முடைய கரங்களிலே அவர் எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொண்டார். அந்த வெடிப்பின் மத்தியிலே நம்மளை வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் நீ கண்மலை கிட்ட வந்துட்டீனா எதுவுமே உனக்கு அணுகாது. ஆமென். ஒருவேளை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கீங்க, ஒரே உபத்திரவத்து மத்தியில் இருக்கிறீங்க, சத்துருக்களாய் இருக்கிறார்கள், உறவுகள் சத்துருக்களாய் மாறுகிறார்கள், நண்பர்கள் சத்துருக்களாய் இருக்கிறாங்கன்னா என் தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், நீ பொறுமையோடு நிதானமாய் இரு, நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளை, இந்த காலை வேளையில் இந்த தேவ செய்தி உங்களுக்குரியதா இருக்கிறது. என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். தீங்கு நாட்களை கர்த்தர் உங்களை மறைத்து காத்து கொள்வார். கண்மலை
வெடிப்பில் கர்த்தர் வைத்து உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். பாருங்க, மத்தேயில நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25 வசனத்துல கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இருக்கிற பிள்ளைகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வசனம் இந்த காலை வேளையில வந்திருக்கிறது. நீங்கள் சத்துருக்கள் முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அமைதலுள்ள ஆவியோடு இருக்கும்போது அவர் உங்களை கன்மலையின் மேல கட்டுகிற புத்தி உள்ள பிள்ளையாய் கர்த்தர் உங்களை நிலைநிற்க பண்ணுவார். வாசிப்போம் தொடர்ந்து. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, வேத வசனம் அவ்வளவு திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கு. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா எந்த பெரு வெள்ளம் வந்தாலும், என்ன பெரிய இரைச்சல் பெரிய காரியங்கள் வந்தாலும், புயலே வந்தாலும் நீ எதுவுமே உங்களை அணுகாது. ஏன்னா நீங்கள் கன்மலையின் இடத்துல நிற்கிறீங்க. அவர் உங்களை உறுதிப்படுத்துவார், அவர் உங்களை பத்திரப்படுத்துவார், அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார். நீங்க கன்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள ஸ்திரியாக உங்கள் வீட்டை கட்ட வேண்டும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட வேண்டும். எல்லா சூழ்நிலையும் புத்தி உள்ள பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்றைய தினத்துல கர்த்தர் உங்களோடு கூட நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய தீங்கு நாட்களை குறித்து பயப்படாதீங்க, சத்துருக்களை குறித்து பயப்படாதீங்க, பெரும் வெள்ளத்தை குறித்து பயப்படாதீங்க. எல்லாவற்றிற்கும் கன்மலையாகிய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அவர் பாதுகாப்பார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஞானமாய் ஆண்டவர் தற்காத்து நடத்துவார். ஆமென். சோ இன்றைய தினத்துல பிரச்சனைகள் என்னவாகும் என்று யோசிக்காதீங்க. பிரச்சனைக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, அந்த வார்த்தையை நான் பற்றி கொண்டேன், அந்த வார்த்தையை பிடித்து கொண்டேன், அந்த வார்த்தை என்னை மிக ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போகும், நான் உறுதியா நிற்பேன் என்று நம்பிக்கையோடு கூட தாவீதை போல நீங்கள் சாட்சி சொல்லி அவருக்கு துதி பாடல் பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதாவே, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா, அப்பா, தீங்கு நாட்களில் ஆண்டவரே நீர் உம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்துக் கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உயர்த்துவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. பாதுகாப்பு தருவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே நீர் பாதுகாத்து பத்திரப்படுத்துவீராக. யோசேப்பை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், அப்பா, என்னையும் என் பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவரை உயர்த்த போகிற கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். திடமனதா இருந்து ஆண்டவர் உம்முடைய வசனங்களை பற்றி கொண்டு உமக்கு நேராய் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் வழிநடத்தும். இப்போதும் கர்த்தாவே ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு பயத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா ஜுரமும் வியாதியும் பலவீனம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.